ஷின்சான் நேரமாச்சு, தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்பு, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது பாரு. உன் பஸ் வேற வந்துரும் ஷின்சான். இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு இப்படி தான் போக போறேன். என்ன கசமா கிட்ட என்னோட சூப்பர் ஹீரோ ஜெடியா காட்டியே தீருவேன். முதல்ல யூனிஃபார்ம் போட முடியாதே. எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க, சொன்னா கேளு. அதெல்லாம் பரவாயில்லை, நான் பாத்துக்கிறேன். இந்த வீடு அமைதியா இருக்கவே மாட்டேங்குது. நான் போயிட்டு வரேன். மிச்சி மேடம் ரொம்ப நேரமாகுது. இப்படி லேட் பண்ணா எப்படி சொல்லுங்க? ஷின்சான் பஸ் வந்து சீக்கிரம் வா. மன்னிச்சிடுங்க மேடம். நீங்க கிளம்புங்க, நான் அம்மா கூட பத்திரமா வருவேன். வாய் மூடு ஷின்சான். சரி, அப்ப அப்புறமா ஸ்கூலுக்கு வந்து. குழந்தைய பாத்துட்டு ரொம்ப நன்றி. அட இதுல என்ன இருக்கு? நான் ஏதாவது உதவின்னு வந்து கேட்டா நீ செய்ய மாட்டியா என்ன? சரி சரி, நீ அப்புறமா ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வா, நம்ம நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு. நேத்து என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா? இதுதான் நீங்க சொன்ன பழமா? ஆமா, இது மெக்சிகோல இருக்கிற மார்டிகோலியோ வாக்கா சிட்டில கிடைக்கிற ஒரு அரிதான கேக்டஸ் பழம். இதை சாப்பிட்டு பாருங்க. இந்த பழம் பார்க்க ஒரு பூ மாதிரி தான் இருக்கும், ஆனா இதை கட் பண்ணா ஆஹா, உள்ள சுவையான தேன் கிடைக்கும். இத பாக்கும்போதே நாக்கு ஊறுதே. சாப்பிட்டு பாக்குறீங்களா? கண்டிப்பா சார். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே. மார்டிகோலியோ வாக்காங்கிற சிட்டில மட்டும் தான் இந்த அரிதான பழம் கிடைக்கும். அந்த நகரத்துல இருக்கிற விவசாயிங்க இதுதான் முக்கியமா பயிரிடுறாங்க. நாம அந்த நகரத்துக்கு கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா இந்த தேனை வித்து எவ்வளவு சம்பாதிக்கலாம். நல்ல யோசனை. இது கண்டிப்பா சக்சஸ் தான். சோ இனிமேல் நம்ம தாமதிக்காம உடனடியா என்ன பண்ண போறோம்னா, அந்த மெக்சிகோ நகரத்துல உடனடியா நம்ம பிரான்ச்சை ஓபன் பண்ணியாகணும். ஆனா சார், ஒரு புது நகரத்துல திடீர்னு பிரான்ச் ஆரம்பிக்கிறது கஷ்டமாச்சே. ஆனா இது ரொம்பவே சுவையா இருக்கு. என் கம்பெனில நீங்க வேலை செய்யறது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு மிஸ்டர் நோஹரா. அந்த புது பிரான்ச்சுக்கு நீங்க தான் மேனேஜர் நோஹரா. என்னது? சரிப்பா, நீங்க சொல்றீங்க, சாப்பிட்டு பாக்குறேன். ஆமா, இது மெக்சிகோல இருக்கிற மார்டிகோலியோ வாக்காங்கிற நகரத்துல கிடைக்குதா? இல்ல ஹிமாவாரி, நீ இதெல்லாம் சாப்பிட கூடாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். போதும் போதும், இது நிறைய சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிட மாட்டாமா. இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கொடுங்களேன். நீங்க நல்ல அம்மா ப்ளீஸ் மா. நல்ல அம்மா தான், அதுல என்ன சந்தேகம்? முதல்ல நீ சாப்பாடு சாப்பிடு, அதுக்கு அப்புறமா இத சாப்பிடு. நீங்க ரொம்ப கண்டிப்பான அம்மாவா இருக்கீங்க. என்ன சொன்னா? ஏய், ஏன் ஓட நில்லு. இந்த உலகத்துல உங்கள மாதிரி கண்டிப்பான அம்மா யாரும் இருக்க கூடாது. இனிமே உங்களுக்கு சாக்லேட் கிடையாது. என்னது? இது ரொம்ப அநியாயமா. என்ன ஹரி, இன்னும் தூங்கல? அதுவா, இவ்வளவு நேரம் தூக்கம் வரல, இப்பதான் வருது. குட் நைட். மெக்சிகோக்கு டிரான்ஸ்ஃபரா? ஆமா, மெக்சிகோக்கு டிரான்ஸ்ஃபர். ஐயா மேனேஜர், அங்க என் திறமையை நான் காட்டி ஆகணும். ஆமா, நீங்க அங்க தனியாக போறீங்க? இப்ப எனக்கு வேற வழியே தெரியல. அவசரமா டிரான்ஸ்ஃபர் பண்ணதால நான் தனியா தான் போய் ஆகணும். எவ்வளவு நாள் அங்க இருக்க போறீங்க? அது வந்து 2 இல்ல 3 வருஷம் அங்க இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியல. அப்படினா 2-3 வருஷம் நாங்க இல்லாம உங்களால இருக்க முடியுமா ஹரி? நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஆனா உங்க எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மெக்சிகோ எனக்கே புது இடம் தானே. ஆனா நீங்க எடுக்கிற முடிவு நல்ல குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும். ஹிமாவரியை விட்டு இப்ப பிரிஞ்சு போனீங்கன்னா பெருசானதா உங்களை மறந்துடுவா. நான் தான் தினமும் ஃபோன் பண்ணி பேசுவேன். ஃபோன் பண்ணி பேசுறதெல்லாம் இருக்கட்டும். ஷின்சான் ஹிமாவரியை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? நீங்க மட்டும் அங்க தனியா போய் கஷ்டப்படுறத நான் விரும்பல. எங்களையும் அங்க கூட்டிட்டு போங்க. ஆனா மிட்சி, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஷின்சான், இங்க என்ன பண்ற? நாங்க உன்னை எழுப்பிட்டோமா? நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. அப்புறம் என்ன சத்தம்? நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். எனக்கு பசி எடுக்குதே. ஷின்சான், பேசாம நீயும் அப்பா கூடவே வந்துறியா? கண்டிப்பா வரேன்பா. ஆனா நாம எங்க போறோம்? மெக்சிகோக்கு. அது சாக்லேட் கடையா? மெக்சிகோங்கிறது ஒரு பெரிய ஊர் ஷின்சான். உங்க அப்பாக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கிறதுனால நம்ம ஃபேமிலியோட அங்க ஷிஃப்ட் ஆக போறோம். அப்படியே உன்னோட நண்பர்களை நீ பிரிஞ்சு வரணும் ஷின்சான். ஆனா அப்பாவுக்கு என்னோட உதவி தேவைப்படுறதுனால தான் எனக்கு கூப்பிடுறாரு. அப்படி இல்ல ஷின்சான், ஒரு குடும்பம்னு வந்துட்டா எல்லாரும் எந்நேரமும் ஒற்றுமையா ஒண்ணா இருக்கணும். அப்புறம் எதுக்கு இந்த வீட்டு வேலையை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? நான் தான் தினமும் ஆபீஸ்க்கு போய் வந்துட்டு இருக்கேன். நாம எப்பவும் ஒண்ணா தான் இருக்கணும். நம்ம குடும்பத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. என்ன சொல்றீங்க ஹிமாவரி? சரி, நாம போறது ஒரு புது இடமாச்சே. அப்பா, வாழ்க்கையில கஷ்டங்கள் வரதான் செய்யும். நாம தான் தைரியமா கடந்து போகணும். வர வர உங்க ரெண்டு பேர்ல யார் அப்பானே தெரிய மாட்டேங்குது. சரி, மெக்சிகோக்கு கிளம்பணும். எல்லாத்தையும் தயார் பண்ணு. மெக்சிகோ? அப்பா, நம்ம ஷீரோவை கூட்டிட்டு போகலாம்ல? நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்புறமா சந்தோஷப்பட்டுக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் பேக் பண்ணு. இங்க பாருங்க. ஆமா, என்னது? நம்ம காசுகாபி டிஃபென்ஸ் டீமோட பேட்ச் தான் இது. என்ன பேட்சா? ஆமா, ஒரு டீமுக்கு பேட்ச்ங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த பேட்ச் தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும், தெரியுமா? அப்படியே பிரமோதம். இங்க பாரு, நம்ம டீம் பேட்ச்ல பல இருக்கணும். அப்பதான் எனக்கு பிடிக்கும், புரிஞ்சுதா? இத பாரு நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, புரியுதா? என்ன சொல்ல மசாம், நான் சொல்ற பேச்சு நீ கேட்கவே மாட்டியா? உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஆமா, இந்த ஷின்சான் பையன் எங்க காணோம்? நமக்கு தேவைப்படும் போது மட்டும் அவன் கிடைக்கவே மாட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கானோ? பசங்களா, எல்லாரும் இங்க வாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த மாச கடைசியில ஷின்சானும் அவரோட குடும்பமும் மெக்சிகோக்கு மொத்தமா ட்ரான்ஸ்ஃபர் ஆக போறாங்க. நாங்க மேக்கப் செய்ய போறோம். அது மெக்சிகோ ஷின்சான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கானே டெஸ்ட் பண்ண. அதனால ஷின்சான் நம்ம கூட கொஞ்ச நாள் தான் இருக்க போறான். அவ போற வரைக்கும் நீங்க எல்லாரும் உங்ககிட்ட அன்பா இருக்கணும். உங்க அப்பா பாத்துட்டு இருந்த வேலைக்கு அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர்ல கொடுத்திருக்காங்களா என்ன? எங்க அப்பாவுக்கு மேனேஜரா ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க.
நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நீ போறியா? தெரியுமா? கண்டிப்பா இந்த ஊரை விட நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எப்பலாம் என்ன பார்க்கணும்னு தோணுதோ வந்து பாத்துட்டு போங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. மெக்சிகோ ரொம்ப தூரத்துல இருக்கு. என்ன சொல்ற கசமா? கசமா வருத்தப்பட்ட மாதிரி ரொம்ப நடிக்காத. நான் இங்க இருந்து போறதுனால முதல்ல நீ தானே சந்தோஷப்படுங்க. உன்னையே சொல்லி பாப்போம். போதும், நிறுத்துறியா? கிட்ட ஓவரா பேசிட்டு இருக்க. நீ எந்த ஊருக்கு போனா எனக்கு என்ன வந்ததே? இன்னும் சொல்ல போனா நீங்க இல்ல நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருப்போம்.